பௌர்ணமி போராட்ட கத்துறாங்க. அந்த அன்னைக்கு நடந்தது ஜனாதிபதியோட யாழ்ப்பாணத்துல வச்சு ஹைதராபாத் குணம்பரம் தெரிவிக்கிறார். இதே மாதிரி ஒரு கருத்தை கைதி காணி பிடிக்கணும். அந்த நேரம் மூக்கொன்னைக்கு இன்னொரு எம்பி எழும்பி 50 சம்பளம் இந்த நாட்டுக்கார சம்பளம் சொல்றேன் கட்டினோட உங்களோட ஏரியாவில் தான் மற்றவனே அரசியல் ஒரு நாளும் சொல்லாதீங்க. தொழில் செய்து கொண்டிருந்தவர் விட்டுட்டு உடனடியா காணி தருமா வீட்டுக்கு நீங்க கொடுப்பீங்களா? இருந்த வீட்டை உடைச்சிட்டு அவனை இருந்த வீட்டை உடைச்சிட்டு எத்தனை லட்சம் கேட்ட நீங்க இல்லையான்னு சொல்லலாம். மயிலுக்கு துறைமுகத்திலே இதுதான் நடந்தது, கரையோர பிரதேசங்களே இதுதான் நடந்தது. நாங்க இந்த போராட்டத்தை துவங்காட்டி இந்த நிலைக்கு இது வராட்டி இரகசியம் இன்னைக்கு பிக்குக்கு வந்து வாக்காளர்ல பதிஞ்சாச்சு. இதே நான் போய் ஜிஎஸ்டி போய் நான் வாக்காளர்ல இங்க இல்லையென்று ஒரு ஆள் கேட்டாருன்னு சொன்னா இங்க பதியலாம். குடும்பட்ட இங்கே இல்லை, நீ இங்க இல்லை, வேற இடத்துல இருக்கிற இங்க பதியலான்னு ஜிஎஸ் சொல்ற பதிவு. அப்ப எந்த ஆவணத்தை வச்சு பிக்குக்கு இங்க வாக்காளர்ல பதியப்பட்டது 2018 ஆண்டு மூணு எலெக்ஷன் வாக்காளர் இலக்கம் வந்து 278 பிக்குக்கு பதினாறு. இப்ப நீங்க இவ்வளவு நாளைக்கு கதை கேளையா? இனி வந்து 150 பேருக்கு பிக்கு கொண்டு பேரை கொடுத்து நான் இங்க வேலை செய்யறதுக்கு இருக்கு இருக்கேன்னு ரூம்களை கட்டி கொடுத்து வாக்காளர்ல பதிஞ்சுட்டேன். இந்த கிராமத்துல இவ்வளவு நாள் நீங்க தமிழாக்கள் எங்களோட சகோதரங்கள் எம்பிபி உறுப்பினராக வந்திருக்கிறீங்க. நாளைக்கு அந்த சிங்கள எலெக்ஷன் கேட்கப்படும். இப்படி உங்களுக்கு நாங்கள் போன சபையில கலைக்கப்பட்ட விடயம் ஒன்று வந்து இந்த சட்டவிரோத கைது விகார சம்பந்தமா புதிதாக அமைக்கப்படுற புதிதாக கட்டணம் அமைக்கப்பட இருக்க நாங்கள் நேரடியாக கௌரவ உறுப்பினர்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டு அந்த டிக்குக்கு நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். உடனடியாக நிறுத்தி அதுக்குரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்று அது நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்த விடயம் நாங்கள் அதுக்கே சட்ட நடவடிக்கை போக முதல் 7ஆம் மாதம் 8ஆம் தேதி கேபினட் டிசிஷன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேபினட் டிசிஷன் என்னென்றால் அமைச்சரவை குறிப்பு இலக்கம் 2025 நோட்டு கேபினட் JL 16 அமைச்சரவை குறிப்பு கையெழுத்து திசைவியாளர் தொடர்பான சிக்கலை தீர்ப்பதற்கான நடவடிக்கை குழு ஒன்றை நியமனம் செய்தது. பின்னணி கையெழுத்தில் அமைந்துள்ள பௌத்த மகாவியாலய திசைவியாளர் அண்மையில் மோதலில் ஈடுபடுகின்ற தரப்பினர் அபிலாசங்கள் காரணமாக முரண்பாட்டை ஏற்படுத்தும் சிக்கலான நிலைமை மாறியுள்ளது. இந்த விடயம் சமய குழுக்கள், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே மோதல் நிலைமை ஏற்படுத்துவதன் காரணமாக அமைந்துள்ளவுடன் பிரதேசத்தில் இன ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பிரதேச நிர்வாகம் மற்றும் சமய தலைவர்களை கருத்து மோதல்களை தீர்த்து வைக்க மேற்கொண்ட ஆரம்ப முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. 2024 ஒன்று விளக்க தேசிய ஒற்றுமைகள் நல்லிணக்கம் அலுவலக சட்டத்தின் மூலம் பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் அவற்றுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் மோதல்கள் ஏற்பட்ட தேசிய ஒற்றுமைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை மத்தியஸ்தம் செய்வதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய சுயாதீனம் முன்னெடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை விளைந்துரைக்கப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கண்டிப்பது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளும் அமைச்சுகள், அரசு திணைக்களங்கள், ஏனைய நிறுவனங்கள் ஒத்துழைப்பை பேணி நடவடிக்கை மேற்கொள்ள தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை அலுவலகத்தில் மற்றொரு பணியாக வந்து சட்டத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்ட தத்துவங்கள் மற்றும் செயற்பணிகள் திசைவிகாரியின் கையெழுத்தில் சிக்கலாக மோதல்களை ஏற்படுத்தும் நிலைமையை கருதி தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் அது தலையீடு செய்துள்ளது. நிலைபெறான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தலையீடு செய்பவர்கள் என்ற வகையில் செயற்பாடுகளை தேசிய முக்கியத்துவம் மிக்க சிக்கலின் போது தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை அலுவலகம் அதன் செயற்பணியாக இனங்கண்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேசத்தில் வெளிக்கல அவதானிப்புகள் மேற்கொண்ட தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் சிக்கல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறித்த விடயங்களை மையமாக கொண்டு குழு கலந்துரையாடல் நடத்தி அவர்களின் தகவலை பெற்றுக் கொண்டதுடன் மேற்பட்ட சிக்கலின் வரலாறு, பின்னணி, அரசியல் தயார், சமூகம், கலாச்சார சூழலமை பற்றி நல்ல ஒரு பெருந்திறவை ஏற்றும் நோக்கத்துடன் திசைவிகார தொடர்பில் எழுந்துள்ள தமிழ் சிவில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான ஆவணங்கள், செய்திகள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவுகள் அறிக்கைகள் நல்ல முறையில் ஆராய்ந்துள்ளது. மேற்படி சிக்கலை பல்வேறு தோற்றப்பாடுகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை இனங்காண்பது சம்பந்தப்பட்ட தரப்பினரும் பங்கு பெற்ற கலந்துரையாடலுக்கு தேசிய ஒற்றுமை நல்லிணக்க அலுவலகம் வசதி செய்துள்ளது. திசைவிகாரை பற்றிய சிக்கல் தொடர்பான கருத்து வெளியீடுகள், சாட்சி என்ற பின்னணி தகவலை அடிப்படையாக கொண்டு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் தயாரித்துள்ள விரிவான அறிக்கை இணைப்பு ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நியாயப்படுத்தல் பிரேரணை நிலைபெறான தீர்வை அடைந்து கொள்வதன் மூலம் சிக்கல் காரணமாக பாதிக்கப்பட்ட சகல தரப்பினர் உட்பட
சகல தரப்பினர்கள் உட்பட ஏனைய சகல தரப்பினர் நியாய நிலைநாட்டுவதற்காக இந்த சிக்கலை நிலைமையை மதிப்பிடுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கும் மக்கள் அமைதி உரிமைகளை பேணுவதற்கான நிலைவரான தீர்வை பிரேரிப்பதற்கான நடுநிலையான உயர்மட்டமான நடவடிக்கை குழுவினை தாய்ப்பது அவசியமாகும். எனவே தையிலே சிசுவிகார வளவில் இளம் புணக்கள் தொடர்பாக தலையீடு செய்வதற்கு சுயாட்சிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கீழே குறிப்பிட்ட தத்துவங்களை கொண்ட பின்வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பை உள்ளடக்கிய நடவடிக்கை குழுவினை நியமனம் பிரேரிக்கப்படுகிறது. நடவடிக்கை குழுவின் ஒழுங்கமைப்பு தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான தவிசாளர் நடவடிக்கை குழுவில் ஏற்பாட்டாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட நீதிமன்ற அலுவலர் ஒருவர் தவிசாளர் நீதி மற்றும் ஒருமைப்பாட்டை அமைச்சின் சட்டப்பிரிவின் பிரதிநிதி புத்தசாசன அமைச்சின் கலாச்சார அலுவலர் பிரதிநிதி பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சின் பிரதிநிதி ஒருவர் சமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சின் பிரதிநிதி ஒருவர் தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர் பௌத்த அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர் நில அளவல் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர் இலங்கை போலீஸ் பிரதிநிதி ஒருவர் மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம் அமரபுர நிக்காயான் மனிதர் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சமய தலைவர் பேசப்படும் உறுப்பினர் இருவர் மனித உரிமை ஆணைக்குழு பிரதிநிதி ஒருவர் அவதானிப்புக்காக தத்துவங்கள் பொறுப்புகள் திசவியாரின் சிக்கல் சந்தர்ப்பத்தை ஏற்றவாறு நிலைமைகளை ஆராய்தல் சமய தலைவர்கள் பிரதேசவாதிகள் சிவில் சமூக மட்ட தரப்பு கலந்துரையாடல் நடத்துதல் குறித்த பிரதேச வரலாற்று சட்டபூர்வமான கலாச்சார உரிமைகளை மதிப்பிடுத்துதல் சமய நிலையங்களின் புனிதத்துவம் பாதுகாக்கப்பட உறுதி செய்யும் மற்றும் இன ரீதியான தகவல்களை ஏற்பட தீர்மானங்களை மேற்கொள்ள கண்டறியப்படும் விடயங்கள் சுயாதீன உள்ளடக்கிய விரிவான அறிக்கை 60 நாட்களுக்கு சமர்ப்பணும். 2 மாதத்தில் முடிக்கும். 9ஆம் தேதி முடிக்கும். இக்காணி சட்ட ரீதியான அந்தஸ்து பற்றி ஆராய்ந்து உரிமையாளரை கண்டறிதல். உதாரணமாக நயனாதீப விகாராதி குறித்தான திசவிகாரின் காணி சிவில் உரிமையாளர் குறித்தான 16 ஊர்திகள் திசவிகாரின் காணி பதிவு பற்றி ஆராய்தல் திசவிகாரின் வரைபடம் கட்டுறதுக்கான அங்கீகாரத்தை பற்றி ஆராய்தல் வரலாற்று சமய பின்னணிகள் பற்றி ஆராய்தல் பண்டைய திசவிகாரை பற்றிய வரலாற்று சாட்சியங்களை ஆராய்தல் அமரபுர நிக்காக விகாரத்துடன் உரிமை தொடர்பாக சுயாதீனமாக ஆராய்தல் பொதுமக்களை காணிகளை விடுவிக்கக்கூடிய வகையில் காணிகளை அளவிடுதலை மேற்கொள்ளுதல் உண்மையான உரிமையாளர் காணிகளை விடுவித்தல் தற்போது காணப்படும் விகாரின் காணி மற்றும் நயனாதீப விகாராதிபதி குறித்தான காணியை இணைத்துக் கொள்வதற்கான சட்ட நடவடிக்கை குறித்த நிக்காயா பிரிவிலிருந்து தலைமைக்கு ஒருவரை நியமனம் செய்து அயலவர் மக்களை உள்ளடக்கிய நம்பிக்கை பொறுப்பாளர் குழுவுடன் நியமனம் செய்தல் திசவிகாரை சமுதாய வள நிலையம் ஒன்றை ஸ்தாபித்தல் ஒட்டுமொத்த செயல்முறை பின்னாய்வு நடவடிக்கைகளை அவதானிப்பு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் பிரியான செலவினம் மற்றும் நிபுணர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள உட்பட குழுவின் செயற்பாட்டுக்கு தேவையான நிதியை தேசிய ஒற்றுமை நல்லிணக்க ஆணைக்குழு ஒதுக்கிக் கொள்ளப்படும். இந்த டிசிஷன் தான் இப்ப கேபினட் டிசிஷன் அனுப்பப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த டிசிஷன் நடைமுறைக்கு அடுத்தது தான் எங்களுடைய சட்ட நடவடிக்கையை போகலாம். உறுப்பினர்களுக்கு தெரியாத அன்றைக்கு என்ன நடந்தாங்க சொன்னாங்க சபையில இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அந்த மேலதிகமாக கட்டுறது கிராம கட்டப்படுறது பார்க்க போனோம். அதில் எல்லா சபை உறுப்பினரையும் பேச சொன்னாரு. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொண்டது. முக்கியமாக அரசாங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நாங்கள் எதிர்பாராம அங்கே போன சந்தர்ப்பத்தில் எதிர்பாராம காவிரிக பணமரம் இருந்த மாதிரி அங்கே அரசாங்க அமைச்சரும் அரசு அதிபரும் சந்தித்ததால நாங்கள் அதை நேரடியாக காட்டி அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. நேரடியாக உடனடியாக பார்வையிடக்கூடியதாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லி எல்லாம் போயிட்டு கொடுத்தாங்க. நீங்களும் போயிட்டு கொடுத்தீங்க, அமைச்சரும் போயிட்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொல்லி தான் காரணமாக வந்தார். ஆனால் அந்த 2 கிழமைக்கு இதுக்கு தீவிரத்தான ஒரு காரணம்னு சொல்லி அவன் தெரிவிச்சார். 2 கிழமை நீங்கள் போகும்போது நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த 2 கிழமைக்கு அந்த இது ஒன்றும் தெரியல. 14 நாளைக்குள்ள பிக்யூவை நாங்கள் கேட்டாங்க. அதான் நிறைய ஒரு நடவடிக்கையும் செய்யல. இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற கேபினட் டிசிஷன் ஒன்று போட்டிருக்கணும். 60 நாளைக்குள்ள அந்த தீர்வுக்கான ஒரு ஒழுங்குமுறையை செய்திருக்கணும். அதுக்கு கேபினெட்டுக்கு மேலாக நாங்கள் எந்த தீர்மானத்துக்கு இதுதான் போயிடாது. அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அந்த 60 நாளுக்கு பிறகு நாங்கள் அதுக்கான ப்ரொசீஜர் போவோம். அதில் இந்த சட்டவிரோத விகார கட்டினது ஆனால் இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று சொல்லி இப்போ சொல்கிற விஷயம் வந்து பாதிக்குமான சொன்னால் அது நான் என்ன சொல்கிறேன், 2001 சண்டை முடிஞ்சா பிறகு மக்கள் பார்வையிட்டு திருவிழா செய்ய இந்த வீர கோயில் மயிலடி வேலைக்கு தர மாட்டார். இந்த வீர கோயில் இல்லை, மயிலடி உறுப்பினர்கள் தெரியும் தானே. இது நல்லிணக்கத்தை பாதிக்க இல்லையா? இந்த சைபர் கோயில் இல்லை. 2009ஆம் ஆண்டு சண்டை முடிஞ்சா பிறகு மக்கள் பார்வையிட்டு பொங்கி கும்பிட்ட வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு இல்லை. அது இதெல்லாம் பாதிக்காத எங்களோட சொந்த ஊர்ல தமிழக கோயில்கள் தரமட்டமாக்கப்பட்டது ராணுவத்தால். அப்ப இது நல்லிணக்கத்தை பாதிக்காத வரைக்கும் சட்டவிரோதமான ராணுவம் கட்டின விகாரம் மட்டும் அப்படி நல்லிணக்கத்தை பாதிக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கழித்து கொண்டேதான் இருக்கிறோம். இல்லை நல்லிணக்கம் அன்றைக்கு அமைச்சரோட நாங்கள் தெளிவாக கழிச்சினோம். சில விஷயங்கள் நீங்கள் என்னென்னா நாங்கள் சில விஷயங்கள் அந்த கலைக்க வரையே இல்லை.
உங்களுக்கு பதவி ஒன்று இருக்கு, கவிசாரங்க பதவி ஒன்று இருக்கு. நீங்க உங்களை முடி போய் ஆண்டு பதவி. மற்றது உங்களோட போய் நான் உங்களோட படிச்சுனா அமைச்சரும் படிச்சார், ஜிஏயும் படிச்சார், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த இடங்கள்ல அவ சொல்றதை செய்யணும்னு போறீங்க. அன்றைக்கு வந்து அந்த பாதைகள் இப்ப ஜேசிபி திருத்தி வந்த உடனே அந்த பாதைக்கு பிறவாக்குறாங்க நான் சொன்னேன். எனக்கு பிறவாக்கு படி. அப்ப அந்த பியாரை சுற்றி அந்த ரீதியால போய் அந்த போற பாதை சாவடியில காணிக்கு பக்கத்தால போற பாதை பிறவாக்குறாங்க அவனுடைய காய்ச்சினாங்க. ஜேசிபி வந்தவன வந்துட்டு தான் திருத்தி ஜேசிபி. அப்ப நான் உடனடியாக அந்த பாதைக்கு பிறவாகும். ஒரு ஆளும் கவிசாரம் டிசிபி மீனிங் பண்ணலாம். ஆனா இங்க வந்து கட்சியான 6 பேருக்கு மேற்பட்ட பங்கேற்ற சந்தர்ப்பம் இருக்கு. தைடிவியாளர் வந்து ஒரு வட்டாரத்தில் இருந்துச்சு. நான் இங்க பேச வைக்க வரையில நான் எல்லா 21 வட்டாரங்கள் உறுப்பினர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணினேன். நான் அந்த டிசிபி கலைஞர்கள் அரசியல் சொல்லி சொல்லி இல்ல இந்த விஷயத்துல என்னடா என்ன பிரச்சனை என்றால் டிசி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தம் என்றதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது அதாவது பிரதேச சபை உறுப்பினர் எல்லாரும் பங்கிட்டு கலைக்கிறதா பிரதேச சபை ஒழுங்கு கூட்டம். ஏன் பிரதேச சபை உறுப்பினருக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அப்ப ஏன் மக்கள் பிரதிநிதியா பிரதேச சபை உறுப்பினரை தெரிவு செய்வாங்க. அதாவது அந்த கூட்டத்துல நாங்க வந்திருந்தா நாங்க ஆச்சிருப்போம். நாங்க வந்திருந்தா ஆச்சிருப்போம். இவ்வளவு உறுப்பினர் இருக்கே ஏன் 35 உறுப்பினர் வேலையில் வந்திருந்தா அப்படின்னு சொன்னால் நாங்க கட்டாயம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடிதம் எழுதி போட்டு இல்லையோ கூட்டம் நடக்கிற நாளையில நாங்க வெளியில எதிர்ப்பு நடவடிக்கையில ஈடுபடுவோம். நான் வேறையும் கேள்விப்பட்டேன். அதாவது அரச தரப்பு உறுப்பினர்கள் பலர் அங்க பின்னுக்கு இருந்தோம் வெளியில அப்ப அது எப்படி போனது? அரசு தரப்பு உறுப்பினர் அரசு தரப்பு உறுப்பினர்ல ஆர்டிஎஸ்ல 3 பேர் தலைவராக இருக்கிறவங்க. அந்த ஆர்டிஎஸ் வந்து கிராம ஜனத்துக்கு செயலாளரால கடிதம் அந்த கட்சி சார்ந்த பாராளுமன்ற அரசியல் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்த்து போனாங்க மாதிரி வந்திருந்தது. அது சரி, அது சொன்ன மாதிரி அழைப்பில் வந்திருக்கு. ஆனா அது வந்திருக்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன். நான் எதிர்பார்த்தது எல்லாருமே அவரவர் வேணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கலைச்சு இந்த போராட்டம்னு சொல்லி நடவடிக்கை தெரியும். அது காரணமாக நாங்கள் சரிக்காம யூஎன்களே பதிவெடுத்தோம். உணவு அமைப்பு எல்லாம் இறங்கி வந்ததே இந்த போராட்டங்கள் காணிக்கால் தங்கி போய் ஒன்று செய்திருக்கிறது. பிரேசவையும் நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றினாங்க 2022 நவம்பர் இருந்தார். அது பிறகு கட்சிக்கான போராட்டம் வெளிக்கொண்டு இது வந்து வெளியே வந்து ஐநாட்டு இது அந்த சுற்றறிக்கையில கூட வந்து அப்படி இருக்க நீங்க அதை நான் வந்தேன் காட்டிக்கிறேன். டிசி மீட்டிங் வந்தீங்கள் சரி வந்து உங்களோட பிரேசத்தின் அறிவியல் சார்ந்த தேவையில்லாம ஒரு பிரச்சனைக்கு நீங்க எல்லாம் போது நீங்க நடவடிக்கை பின்தல் தரமான வேலையில பார்க்கலாம். நூற்றுக்கு 100 நான் கவலைப்படுறது என்னென்ன புத்தகம் பிடிக்க போறீங்க. நான் வெளியே அன்னைக்கு நானும் முழு ஆதரவான. ஆனால் கதைத்தவர் தான் தெரிவிக்க உறுப்பினராக இருந்தவர் அவர் அப்படி ஒரு நடக்கல பொய்யான தகவல் நீங்கள்
அதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வடிவா தலைவர் 2012 அப்படி ஒரு விஷயம் என்னடா கேட்டேன். நீங்க பிள்ளையான விஷயங்களா விசாரிப்பாங்க. அதுக்கு தான் அவர் அரசியல் சொல்றாரு. என்னன்னா சஜீவனுக்கு வடிவா வழங்கணும். 2022 இந்த சபையில தீர்மானம் எடுத்து நாங்க ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டரை அனுப்பினாங்க. இங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. அங்கிருந்து புத்த சாசன அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் இருக்கு. நாங்கள் சம்பந்தமான முழு டாக்குமெண்ட் இங்க வந்து கிழக்க இல்லையா இருக்குன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல எங்க பர்சனல் வாட்ஸ்அப்புக்குள்ளார அனுப்பினா இந்த டாக்குமெண்ட் இருக்கு. என்னன்னா 2018 ஆண்டு சார்ந்தால இந்த கட்டிடம் இல்ல அதுல கட்டுறதுக்கு சஜீவனாக ஒரு இல்ல நீங்க சொல்றது சட்டவிரோதமான கட்டடத்தை சொல்றீங்க. அவர் அந்த இடத்துல நீங்கள் அந்த புத்த விகார காணியில கட்டுறதே அவர் அந்த விகார கட்டுறதுக்கான இதை இங்க தீர்மானம் கொடுத்து 2018 ஏப்ரல் 13 தான் மயிலிட்டியில 683 ஏக்கர் விட்டாரு. உங்களுக்கு அது தெரியுமோ? தெரிந்தானே? ஏப்ரல் 13 விட்டாரு. அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி வந்து மயிலிட்டி காவலுக்கு அடிக்கல் நாட்ட வரைக்கும் அந்த விகாரைக்கு அடிக்கல் நாட்ட போறாங்க இருந்தாரு. அது விகாரைக்குரிய காணி. அந்த விகார காணியில தான் பிறகு சந்திரஸ்ரீ அடிக்கல் நாட்டார். அங்கதான் அடிப்படை பிரச்சனை வந்தது என்னன்னா நயனாதி விகாராதிபதி அது எங்களுக்குரிய காணி, குறித்துவம் உள்ள காணி. இதுல நீங்கள் செய்யல. அதான் நயனாதி விகாராதிபதி கேபினட் இருக்கிற காரணம் அந்த நயனாதி விகாராதிபதிக்கு கருத்துற விகாராதிபதி குறித்த காணியை தான் அந்த காணி இருக்கு. அதுக்கு பிறகுதான் அது நிறுத்தப்பட்டிருந்தது. பிறகு இந்த அந்த பிறகு நடக்கல. அது அவங்க சொந்த காணி, 20 சொந்த காணி. அதுக்கு பிறகு மற்ற காணியில தான் இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் சவேந்திர சில்வாவை அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டத்தில் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் அதை விட நடந்த ஒருங்கிணைப்பு குழு ஏன்னா 2020 பாராளுமன்ற உறுப்பினர் வந்தார் அதிகமாக. அதுக்கு பிறகு நடந்த டிசிசி எல்லாமே கலைக்கப்பட்டது, நிறுத்துறான்னு சொல்லப்பட்டது. நாங்கள் அதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாங்களும் கவுன்சில் டிசிஷன் எடுத்து ஜனாதிபதி பிரதமர் எல்லாருக்கும் அனுப்பினார். அதுக்கு பதிலும் அனுப்பப்பட்டது. இங்க ஒரு அப்படி ஒரு அனுப்பினாங்க எந்த ஆதாரம் இல்லை என்று பொய்யான விடயங்கள்ல டிசிசில வந்து அங்கே ஒரு டாக்குமெண்ட் இல்லை பிரதேசம். அதான் தேவையில்லாத ஆக்கள் வந்து தேவையில்லாத விடயங்களை கலைக்கிறதா தாடியா. இப்ப நீங்க கலைக்க விஷயம் வெளிக்கிற வைக்க வேறு இன்னொரு விஷயத்தை கலைக்க வெளிக்கிறீங்க. அந்த உண்மையா கலைக்க வேண்டிய ரியாலிட்டியான விஷயம் தலைவர்கள் இல்லை. அந்த விஷயம் வலுவறது இல்லை. உண்மையா கடையா தகுதி வேறு வந்தால் தெளிவாக காய்ச்சி ஆகாய கஜன்வார வரை இல்லை. கஜன்வார வந்து நம்ம வந்த விஷயத்தை தெளிவாக சொன்னோம். நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. இதே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கையிலே அந்த விஷயம் முட்டு பெற்று அதுலயும் வந்து வைத்தியம் வந்து ஒரு வைத்தியர் அந்த ஜனாதிபதி அன்னைய கேட்டிருந்த விடாவில அதுக்கான ஒரு இந்த 60 நாள் டிசைன் அடுத்த இது என்னன்னா போன மீட்டிங் நடத்தினது அமைச்சர் சந்தோஷ் அவர் நல்லா சொல்லிடுறேன். மாற்றுக்கிறது தான் அமைப்போட மீட்டிங் அவர் இருந்தது அமைச்சர் ஆனா அதுல வந்து பிரதி அமைச்சர் இருந்தார். எல்லாரும் சொன்னா மக்கள் காணியை உறுதிப்படுத்துறதுல மக்கள் காணி மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே அமைச்சர் வந்து போன டிசி மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் நஷ்ட விலையை கொடுத்து போனோம் மிச்ச காணி விளைவு பண்ண மாத்தி மாத்திரிங்க 16 காணி உரிமையாளர் அந்த காணி உரிமையாளர் காணியை வழங்குறாண்டு எங்க தரப்பு நாங்க அதான் சொல்ல போறோம். இன்னொன்று அரசியல் சொன்னார்கள் போன மீட்டிங் வந்து வரையில காணிக்காரரும் போயிட்டு பிரதேச உறுப்பினர் ஒருத்தருமே போயிட்டு அமைச்சரே எடுத்துக்காச்சு வேற இது அரசியல் இது மக்கள அடிப்படை சொல்லி நீங்க அரசியல் இல்ல அது போல அந்த கருத்துக்களை தெரிஞ்சாப்புல. ஆனா அவர் சொன்ன கருத்து அவர் 2018 அவர் முழுக்கவே அன்றைக்கு வந்து விளையாண்டாவான்னா அந்த பக்கத்துல இருக்கிற தெல்லிப்பல ஹாஸ்பிட்டாலிட்டி நிதி டிசிஜியால திருப்பின கதைகள் எல்லாம் அவருக்கும் அது சம்பந்தமான தேவையில்லாத விஷயம். எங்கேயோ டிரெக்ஷன்ல போறது எங்கேயோ திருப்பி கொண்டிருக்கிறாங்க போறது இல்ல. அதான் பொருத்தமான ஆக்களை கூட கூப்பிடுறோம். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த பிரதேசம் சம்பந்த நன்மைகள் கருதி அந்த பிரதேசத்தின் டெவலப்மெண்ட்ல என்ன தீர்மானம் எடுக்கக்கூடிய விடயங்களுக்கான ஆக்களை கூப்பிடுறோம் இல்லையா.
சும்மா எல்லாரும் வந்து கும்பல இருந்து கழிச்சிட்டு போயிடலாம். உண்மையான ரியல் இது உன்னிப்பா வந்து இப்போ உலகமைப்பு இப்பவும் கவனிக்கலாம் இருக்கு. சரி, அப்ப நாங்க என்ன செய்வோம்னா பிரதேச சபைக்கு எல்லாத்தையும் ஆதரவு போட இதுல வந்து ஒரு அப்ரூவ் எடுக்கல சட்டவிரோத கட்டணம் பண்ண ஒரு பேப்பர்ல ஒண்ணு ஆகும் எல்லாரும் அப்ரூவ் எல்லாரும் போடப்பட்டிருக்கிற அதனால செய்யும். ஏனென்றா பிரதேச சபை ஒரு நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு உணர்வு பார்க்கணும் இருக்கு. உணர்வு நாங்க கூட இல்ல மக்கள் நாங்கள் அன்னைய கொடுத்த கடிதம் ரியாலிட்டி இருக்கு. அது சம்பந்தமா சரியான அது 3 நாள் விஷயம் நாம நல்ல தென்பது குழந்தையை பிள்ளைகளை வாங்குறதான் பார்க்கணும். உள்ள சட்டவிரோத கட்டணங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறா தென்பதில் கும்பிடுறோம். சரி, பிள்ளைய பிள்ளைய கொண்டு ஒரு தவறான ஒரு வரலாறு தான் தெரிவிக்கும். சரி, அப்ப உள்ளுக்க போயிடலாம் கைசல் விட்டுக்கோண்டா யாருமே போயிடலாம். இல்ல தீர்வான இல்ல இப்ப ஆமி விட்டுருவானி இப்ப ஆமி விட்டுருவானி அப்ப நாங்க வந்து அந்த போராட்டம் எல்லாருமே இதை தெளிவுபடுத்துறோம். நாங்க வந்து ஒண்ணா மதி பண்ணிக்கணும். அப்ப பிரேசவரால கண்ட்ரோல் தான் கட்டப்பட்ட கட்டணம் வந்து அதை அடுத்த போறோம். அடுத்தது என்சிடி யாழ்ப்பாணம் கொண்டு போற என்சிடி பஸ் வந்து என்சிடி பஸ் வந்து நேரம் அது பிரச்சனை அந்த கோர்ஸ் கேஸ் போயிடும். அந்த பஸ் வந்து உள்ள பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த வட்டாரத்தில் அந்த பிரேசல இருக்கிற காணிக்காரங்க கேட்டவங்க பார்க்க வேண்டிய ஒரு செஞ்சுட்டாங்க. நான் காசு பே பண்ணி பார்க்கணும். அந்த வசதி இல்லாத காரணத்தால அந்த வசதி அமைஞ்ச வழியா வேற ஒரு வாசல் கொடுத்து போட்டாங்க. அந்த பஸ் போய் பார்க்கணும். அதையும் விட்டாத ரசிக்கும். அதுக்கு நாங்க பிரதேச சபையால ஒரு உங்கள்ட்ட செய்து ஒரு பாக்கி அது பாக்கி கொடுத்தா அதுல வந்து பிரதேச சபையில உள்ள இன்னொரு காணியில சட்டவிரோதமாக இன்னொரு ஆளுக்கு வருமானம் உழைக்கிறதை ஏற்படுத்தி அதுக்கு பாக்கி போறோம் வெளியில அது கருணைக்கு யாழ்ப்பாணம் போடுற பஸ் வந்து ஒரு ரூட் போயிட்டு ஒரு பஸ் என்சிடி பஸ் நீங்க தெளிவா பாருங்க காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் உருவாக்கி இப்படியே மக்களுக்கு கட்ட அரசாங்கம் முழுக்க சங்கம் உருவாக்குறது இது உருவாக்குறதும் போறதும் பாருங்க. ஆகியால 60 நாளைய போறதுனால சட்ட நடவடிக்கை போறது அன்றைக்கு கணக்கே சொன்னார் அமைச்சர் சொன்னாங்க சுத்தி உள்ள காணியில உடனே விடுறதுக்கு அடையாளப்படுத்தலாம் சொல்லி சீஞ்ச பகுதி மாதிரி என்ன சுத்தி உள்ள காணியில பிடிக்கலாம்னு சொல்லி போட்டு இல்ல பிடிக்கலாம் இல்ல அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்துற பிரச்சனை இல்ல தானே உண்மையில உறுதிகள் எல்லாம் இருக்கு தானே 16 பேருக்கு முடிவு சொல்றோம். சுத்தி உள்ள காணியிலே எப்படி இல்லை இதெல்லாம் இவ்வளவு பிரதேசம் புதுவட்ட பிரதேசம் அறிவிச்சிருக்காங்க. இதே பலாலி ஏர்போர்ட் வந்து வெட்டால காட்டின பிரதேசம் பலாலி ஏர்போர்ட் காணி அந்த பஞ்சால காட்டின அவ்வளவு வந்து விவசாயம் விடப்பட்ட காணி அனுமதி எடுத்து போய் வளர்ச்சி அந்த விவசாயம் அளவீடு செய்யணும்னு சொல்லி ஒரு இப்ப யாரை இருக்கிற கட்டிட காணிய அமைச்ச சிலையும் கிடக்குதான் ஒரு விஷயம் ஒரு உறுப்பினர் சமசானங்கிட்ட விளக்கம் கேட்டு கலைச்சு கொண்டிருக்கீங்க. 55ஆம் ஆண்டு அந்த காணி இருக்குது. 55ஆம் ஆண்டு அமைப்பு இருந்தது. திரும்ப 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 அரசியல் பௌர்ணமி போராட்டம்
வேலையில கத்துறாங்க. அந்த அன்றைக்கு நடந்தது ஜனாதிபதியோட யாழ்ப்பாணத்துல வச்சு ஹைதராபாத் குணம்பெல்லாம் தெரிவிக்கிறார் இதே மாதிரி ஒரு கருத்தை கைதி காணி பிடிக்கணும். அந்த நேரம் மூப்பனுக்கு இன்னொரு எம்பி எழுப்பி 50 சம்பளம் இந்த மாதிரி யார் சம்பளம் சொல்றீங்க கட்டினோட உங்களோட ஏரியாவில் தான் மற்றவனே அரசியல் ஒரு நாளும் சொல்லாதீங்க. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். அரசியல் 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 நடந்த பிரச்சனையை தீர்க்கிறதா கதைக்கிறதா அரசியல். அதான் மனநிலை இல்ல இப்படி உறுப்பினர் அவர் கனத்தா மக்களால் தெரிவு செய்த உறுப்பினர்களே இங்க வந்து நின்று இங்க வெளியிலோ இதைத்தான் சொல்லணும். அவை அரசியல் செய்யணும், இவே அரசியல் அந்த வசனம் நீங்க பாருங்க. இதுதான் அரசியல். வேற என்ன அரசியல் இருக்கு? 35 வருஷமா 70 வருஷமா இதுதான் அரசியல். மக்களோட பிரச்சனை நாளுக்கு நாள் வேற நடக்குது. புத்தசிலம் பிழைக்குது. அப்ப அதுல நான் சொல்றேன் இது வந்து திட்டமிட்டு இந்த வேலை அமைக்கப்படுற நோக்கம் வந்து இந்த சுற்றுலா காணிகள்ல மீள்குடியேற்றம் போர்வையில காணிகள் எல்லாத்துக்கும் வந்து சிங்களாக்களை கொண்டு இருக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு தான் செய்யப்படுது. இப்ப எங்களோட போராட்டத்தால திசமா இருந்துச்சு. இதை நீங்க இல்லையான்னு சொல்லலாம். மயிலுக்கு துறைமுகத்திலும் இதுதான் நடந்தது, கரையோர பிரதேசங்களிலும் இதுதான் நடந்தது. நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்காட்டி இந்த நிலைக்கு இது வராட்டி இரகசியம் இன்றைக்கு பிக்குக்கு வந்து வாக்காளர்ல பதிஞ்சாச்சு. இதே நான் போய் ஜிஎஸ்டி போய் நான் வாக்காளர்ல இங்க இல்லைன்னு ஒரு ஆள் கேட்டாருன்னு சொன்னா இங்க பதியலாம். குடும்பட்ட இங்கே இல்லை, நீ இங்க இல்லை, வேற இடத்துல இருக்கிற இங்க பதியலான்னு ஜிஎஸ் சொல்ற பதிவு. அப்ப எந்த ஆவணத்தை வச்சு பிக்குக்கு இங்க வாக்காளர்ல பதியப்பட்டது 2018ஆம் ஆண்டு 3 எலெக்ஷன் வாக்காளர் இலக்கம் வந்து 278 பிக்குக்கு பயங்கர. இப்ப நீங்க இவ்வளவு நாளைக்கு கதை கேளையா? இனி வந்து 150 பேருக்கு பிக்கு கொண்டு பேரை கொடுத்து நான் இங்க வேலை செய்யறதுக்கு இருக்கேன்னு ரூம்ல கட்டி கொடுத்து வாக்காளர்ல பதிஞ்சுட்டேன். இந்த கிராமத்துல இவ்வளவு நாளைக்கு நீங்க தமிழாக்கள் எங்களோட சகோதரங்கள் எம்பிபி உறுப்பினராக வந்திருக்கிறீங்க. நாளைக்கு அந்த சிங்கள எலெக்ஷன் கேட்கப்படும். இதே சைடுல 2023ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு ரைடு பிரதேசத்துல 21 உறுப்பினரை ஒரு பிரதேசத்திலேயே உறுப்பினரை நியமிச்சிருந்தது. இப்ப நீங்க 21 வட்டாரத்தில் 21 பேரை போட்டு வந்திருக்கீங்க. போன எலெக்ஷன் நடக்காத எலெக்ஷனுக்கு வந்து 21 உறுப்பினருமே ஒரே வட்டாரத்தில் நியமிக்கப்பட்டிருந்தது. இது ஜிஎஸ்ஆர் எப்படி பாருங்க. எங்கட வீட்டுல எங்கட மச்சான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 300 ஓட்டு இல்லை. இந்த பிரதேசத்துல 300 ஓட்டு இல்லை. இடம் வெளியில இருக்கீங்க, சகோதரன் சொந்தம் பந்தம் எல்லாம் வெளியில இருக்கீங்க. எல்லாரும் மாத்தி கொண்டு போங்க. குடும்பத்தை இங்க உங்களால கிடைச்ச இங்க குடும்பத்தை நீங்க இருக்கிற பதியும் கொண்டு எல்லாரும் வெட்டி வெட்டி அனுப்பியாச்சு. இது திட்டமிட்டு டிஎஸ் ஆஃபீஸாலே ஜிஎஸ்ஆலே அரசாங்கத்தால் செய்யப்பட்ட வேலை. நீ அவை வந்து அரசாங்கத்துல சம்பளம் பண்ற ஒரு வேலை. அப்ப அதை வந்து அதுதான் செய்யும் அரசாங்கம் சொல்றது. நாங்க போய் இல்லை எங்களோட சொந்த மனித இதுவரையும் வந்து நானும் வந்து இங்க வந்து இருக்கேன். நான் போனது காரணம் இது பிந்தி அணி 2009ஆம் ஆண்டு சண்டை முடிஞ்சு 7ஆம் சண்டை முடிஞ்சா அப்புறம் 12ஆம் சண்டை முடிஞ்சா அப்புறம் அடுத்த மாதமே எங்களை வீட்டை விட்டு இருக்கலாம். சண்டை முடிஞ்சது முள்ளிவாய்க்கால நாங்கள் இருந்த மாவட்டத்தில் நாங்கள் 90ஆம் ஆண்டு போனோம். 2014ஆம் ஆண்டு வரையும் இந்த வீட்டை விட இல்லை. நீங்க வாழ வந்தீங்களா? காணிக்கு புத்தகம் வந்தீங்களா? எந்த நட்டமே தெரியாது. 2018 கிடையாது. நான் போவது வந்து ஏன் அவரும் சொல்ற தம்பி நீங்க அவன் போன 3 வயது நீங்கள் அவரை பார்த்து கவிசாரத்தை பார்த்து நாங்களும் 9 பேர் வந்திருக்கிறோம். நாங்களும் 9 பேர் வந்திருக்கிறோம். ஆணி விழிப்பதான் இப்ப இதுதான் பிரச்சனை. 2014ஆம் ஆண்டு இந்த காணியை விட்டு இருந்தா எனக்கு எல்லா ரெண்டு பேருமே ஒரே கட்சியில ஒரே காலத்துல இருந்தாங்க. 2018 2 பேரும் ஒரே கட்சியில
சின்னகால மாறுகிறார் கட்டி கேட்ட மாதிரி காய்கிறார் ஆனா உண்மையாக அது இல்லை. சரி என்னடா இந்த சபை ஆரோக்கியமா இருக்கணும், இந்த மக்களின் பிரச்சனை சம்பந்தமா தெளிவாக கலைக்கணும். ஒரு ஆள் கலைக்கிறதுக்கு மற்ற கலைக்கிறாங்க. என்னன்னா இது அடிப்படையான பிரச்சனை. எங்க வழிவழக்கில் சட்டவிரோத விகாரம் கட்டப்பட்ட விஷயம். அதை விட எங்கள்ட்ட 2400 மேற்பட்ட காணிகள் என்ன விடுவிக்கப்படாம இருக்கு. எனக்கான உறுப்பினர்கள் சொந்த காணிகள் என்ன போகாம இருக்கணும். ஆகவே நீங்கள் பிரபாகரன் சொன்ன மாதிரி இந்த கேட்டு வழியில விட்டுட்டு வந்துடணும். கட்சி அரசியல் இது எல்லாமே இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி அரசியல் மட்டும். எங்கள்கிட்ட அடிப்படை பிரச்சனை சம்பந்தம் காய்க்கிற விடயங்களா இருக்கும். மற்ற ஒரு ஆள் இவர் காய்க்கிறாங்க எதிர்த்து காய்க்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை காய்க்கலாம் ஒழிய ஒரு உண்மையான பிரச்சனையை கலைக்கிறதே காய்க்கூடாது. உண்மையா என்னண்டா நாங்கள் 2013ஆம் ஆண்டு பார்த்த விடயங்க 2010ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு சண்டை முடிஞ்சா கூட 2010ஆம் ஆண்டு இந்த விலங்கடை இந்த பிரதேசம் விடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இருந்த கோயில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்படைக்க நாங்கள் நிறுத்த போய்க்கு நடக்கல எல்லாம் பற்றி அழிச்சு அடையாளமே தெரியக்கூடாது விஷயம். நான் கலைக்கக்கூடாதுன்னா கலை. ஏன்னா 2013ஆம் ஆண்டு அந்த கோயிலெல்லாம் அடிச்சு வெளுத்து போட்டு அதை கிடாந்த போட்டு மூடி போட்டு போனது. இல்ல சார் 2013 கோயில்ல இருந்த 13 கடைசியில சரிதானே கத்தூர் சிங்க அறிக்கைக்காக செய்யப்பட்ட விடயங்கள். நாங்க நேரம் போய் பிரச்சனை பண்ணாங்க. அப்ப நாங்க கவுன்சில் இருக்கோம். அப்ப கூட நாங்க இங்க வரையில கவுன்சில் மெல்லாத்தான் இயங்குங்க. நான் கவுன்சில் அப்ப ஜாமினா நாங்க இங்க வயலோட இது ரங்கநாயகன் இருக்கு. அவையில காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படாம ரங்கநாயகன் காணியாக விடுவிக்கப்படுது. இன்னும் அப்ப பிரச்சனைகள் என்னன்னா ரியாலிட்டியை விளங்கணும். ஒவ்வொருத்தரும் ஆளுங்கத்தில் காய்க்கணும். இது வந்து ஒட்டுமொத்தமா வழிவடக்கின்ற பிரச்சனை. ஒட்டுமொத்த வழிவடக்கின்ற பிரச்சனை சரிதானே. நீங்கள் வந்து போன முறை பிஆர் பிரச்சனை எடுத்துட்டீங்க. போன வருஷம் ஒரு வட்டியில இந்த நாளை பழமையான பிரச்சனை கட்சி அரசியலுக்கு அப்பால இது பொது பிரச்சனை. நான் கேட்கறது என்னன்னா பின்னி கிடக்கிற நீதி எங்களுக்கு போயிடலாம். இன்னைக்கு வேற நேற்று முந்தின டாக்டர் மோசம் 50 வயது எனக்கு 50 வயதாச்சு. அவனுக்கு 49 ஆச்சு. அவன் பிள்ளைக்கு 3 வயது. அவ நான் பொதுவாக சொல்றேன். அப்ப என்னன்னா எங்கட வயது நாளைக்கு இன்றைக்கு நாங்கள் சாகும் அந்த நிலைமைக்கு வந்து லிஸ்ட்ல இருக்கிறேன். லைன்ல முந்தி போராட்டத்தில் எவ்வளவோ செல்வாளர்கள் அடிபட்டு தான் இந்த ராத்திரி உயிரோட இருக்கிறோம். இங்கே இருந்து ஓட வலிக்கிற படிவற்ற ஒரு சொந்தமாக சோதனை எழுதலாம். 92ஆம் ஆண்டு சோதனை எழுத கலைக்கப்பட்டு போய் லேடிஸ் கோல்ஜில் மாநகர கோல்ஜில் படிச்சு அங்கே உடம்புல போய் சோதனை எழுதி அப்படியே போய் அங்கே இருந்து திரும்பி வந்து ஆனந்தத்தை வந்து உங்கள் மக்கள்கிட்ட என்ன தேவைன்னு சொன்னா சண்டை முடிஞ்சுட்டு 16 வருஷம் ஆச்சு. 5 மணி ஆகட்டும். நமக்கு 1 நாள் வந்து 5 மணி இந்த பிரச்சனையை கேட்கிறேன். இப்ப என்னன்னா நாங்க வந்து சபையில மக்களால் செய்யப்பட்டாங்க. நாங்களே இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. மக்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் இதைத்தான் சொல்லுங்க. மக்கள் வெளியே கலைக்கிற விஷயத்த வந்து நாங்க சொல்லுவோம். என்னன்னா யாரும் அடிக்க மாட்டாங்க. புதுக்கு முடியல. நீங்க வேலை மனக்கடை கத்திக்கொண்டு இருக்கீங்க. நீ போய் என்னத்தை புடுங்க போற விவசாயி 3 பேர் கோட் போட்டு என்னத்தை புடுங்க போற நீ போனா மட்டும் செய்திருக்கியா? இந்த கேள்வியில தான் மக்கள் வசனங்களை கவுன்சில்ல கலைக்கிற விடயங்களை மக்கள் கலைத்து விஷயம் மக்கள் நீங்க அதை நீங்க பாத்துக்கோ. இப்ப இப்ப எங்களுக்கு வந்து நீதி வந்து அதுக்கான நீட்டிக்கொண்டு போயிடும். சரி வந்து நீங்க எல்லாம் ஒத்துழைக்கும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். முழுடவும் 10 கடை கிடக்கு. ஒரு இடத்துல காய் விடப்பட்டு ஒரு இடத்துல பயிற்சியோ வீட்டு அமைக்க அதே மாதிரி மற்ற இந்த பக்கம் சபைக்கு வர பாதை இருக்கு. அந்த பாதை 2 பக்கம் 2 பக்கம் 10 கடை கிடக்குது. ஒரு வீட்டுக்கு விவசாய கடை கொண்டு இல்லை. அதே நாங்கள் அம்மன் நீங்க போட்டு அம்மன் கைக்கு துணியை அதுவே பார்த்து முன்னிடம் பட்டக்காடு ஒரு அபிவிருத்தி ஒன்று நடக்கு. அபிவிருத்தி நடக்கணும்னா நீங்க
ஐயா இந்த விழாவை தொழில் செய்து கொண்டிருந்தவர் விட்டுட்டு உடனடியாக காணிக்கிறேன் வீட்டுக்கு நீங்க கொடுப்பீங்களா இருந்த வீட்டை உடைச்சிட்டு அவனை இருந்த வீட்டை உடைச்சிட்டு எத்தனை லட்சம் கேட்டேன் காணி பட்டையாக்குறாங்க காணி கூடாது இல்ல இல்ல ஐயா ஒருக்கா தோட்டம் செய்தால் அடுத்த என்னையும் உலகின்றான் வந்த நீங்கள் இரண்டாவது கேட்க நீங்க அப்படி என்ன நிலைமையில போனோம் அதே நிலைமையில குழந்தை இருக்குமா அந்த ஜனத்துக்கும் அடிப்படை தேவை இருக்கு அந்த ஜனத்துக்கும் திருத்த ஒரு காணியோ ஒருத்தா திருத்தல ஒரு காலம் திருத்த ஒரு மலைக்கு மேலே பக்கத்துல கொண்டாந்து இருக்கு அது பயன்பாட மாற்றணும் நீங்கள் மாத்தினா அப்புறம் நீங்க காணி விட ஆமி பயன்படுத்தாம எத்தனை ஏக்கர் காணி பச்சை காடா இருக்கு ஆமி பயன்படுத்தாம எத்தனை ஏக்கர் காணி பச்சை காடா இருக்கு இரண்டாவது கிடைக்க வேணா இருக்கும் இரண்டாவது கிடைக்க வேணா இருக்கும் அது சுல்லான பட்டக்காரா இருக்கு. இப்ப என்னடா அதான பிள்ளைகள் வந்து மயிலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நான் போய் பார்த்தேன் அது விஷயம் சொல்லி என்னடா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே பத்தியாரு காமி வச்சிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை இருக்கா அங்க நிக்குதா இல்லையான்னு பிள்ளை பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ தானே நீங்க தான் வேணும் சில விஷயங்கள் உடஞ்சுதான் இருக்கும் அப்புறம் நீங்க இப்போ நீங்க 90 இடம்பெயர்ந்தன் இந்த வரைக்கும் விடையில இப்ப நீ உங்கள்ட்ட இடங்களே அதிகம் விடையில அவ விளங்கவன் நீங்க ராணுவம் அந்த பத்தியான காணியை வச்சிருக்காங்க அந்த புள்ளி பள்ளிக்கூடமான பொம்பளை திரும்பி விளையாட்டி இன்னொரு எக்ஸாமி உருவான பிறகு போராட நாங்க தான் போவோம் நீங்க வர மாட்டீங்க நீங்க இன்னொரு அரசாங்கத்தில் எலெக்ஷன் கேட்டா அங்க போய் இதே தான் இருக்க போறீங்க சம்பந்தம் இல்லாம கிடைக்காங்க ஒரு பரப்புக்கு எவ்வளவு செய்ய வேண்டிய உதவி ராணுவத்தோட அரசாங்கத்தோட கதைக்கு ஜனாதிபதியோட ஜனாதிபதியோட கதைக்கு ராணுவத்தை கொண்டு ராணுவ சம்பளம் எடுத்து கொண்டு இருக்கு ராணுவத்தை கொண்டு ராணுவம் பெற்றிருக்கிற உணர்வோட சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் காணி விடத்தான் வேணும் நாங்கள் இது சம்பந்தமா இப்ப இங்க நடக்கிற கூட்டங்களை விட எங்களுக்கு அமைச்சர் மேல நாங்க சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் இது வந்து உணர்வு எங்களுக்கும் இது காணி உங்களோட உணர்வு புரிஞ்சு கொள்ள நாங்களும் மேன்சர் சரி அவங்களெல்லாம் சாரி மியூசியெல்லாம் உணர்வாதான் நீங்க வந்து நம்பியாக்கெல்லாம் இருக்கணும் என்னன்னு அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் இது வந்து கட்சி சார்புக்கு போகாயோ பொது விடியாம இந்த இடத்துல காணியை முடிவிக்க வேண்டும் நிலப்பாடு போகும் அதுக்காக சபையால
கட்டுப்பாடு எங்கிட்ட கட்டுப்பாடுக்குள்ள என்ன செய்யலாம்ன்றதே 3 ஆளோட தான் கேட்டு போட்டணும். அதுக்கு நாள் அவளத்தை கொண்டு சும்மா தந்த கல்வி நாங்க நீதிமன்ற வழக்கு நாளை கொடுத்து எங்களை கட்சி சார்பாக கட்சியை கலைக்கிறாங்க கட்சியை பிடிக்கிறாங்க. நாங்க ஒருத்தர் ஒருத்தி எதிர்த்து தெரிவிக்கிறோம். ஜனாதிபதி கூட சொல்லியிருக்கிறார் மக்கள் தான் அணி மக்களுக்கு தான் வழங்க வேண்டும். ஆனால் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் தான் பிரச்சனை தான். ராணுவ வீரர் உத்தரமேரியான ஆட்கள் தான் பிரச்சனை. சரி குட்டதான் குட்டவாணி அப்பா அனுபவம் ஐயா இல்ல இல்ல அந்த காணியால் திருத்தலுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கு அந்த மக்கள் திரும்ப திரும்ப செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றா அவங்க இருக்க முடியாது. உங்களை தெரியவனும் கைதி வழக்கில் ஒரு வீட்டை கடையா மாத்தி கூட ஆமி நடக்குது. அந்த அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். போய் பாருங்க வெல்ஃபேர் பண்ணு அவன் வீட்டை ஒரு ரூம் ஆகி போட்டு செலவு நடக்குது. இன்னொரு பக்கம் வீட்டு பின்பக்கத்துல ஒத்தரட்டி கடை நடக்குது. தோட்டம் செய்து மிளகறி வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு நாங்க விற்கலாம் இருக்கிற மிளகறி 50 ரூபாய் அவங்க கொடுக்குறோம். யாருக்கு ஜனம் வேண்டும்? பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்களும் சம்பளத்தை எடுத்து என்ன உங்களுக்கு என்ன நீங்கள் அன்னைக்கு கும்பாபிஷேக கோயிலுக்கு பாதை முழுக்க விடல தானே பொருங்க பாதை ஏற்பாடு என்ன அதுக்குரிய பாதையை விட ராமி கேம்ப் வச்சிருக்கு. சரி அதோட செய்கிற விட்டுட்டு அதை உணர்வா மற்றவங்க கட்ட காணியை பற்றி கேட்க நீங்க எதிராக கலைக்காது. அதுதான் சொல்ல வரீங்க. நீங்களும் உணர்வா உங்களுக்கும் உணர்வு இருக்கு, உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்கள் மற்ற உறுப்பினர் இருக்கிற தானே அவைக்கும் விளங்குதானே எல்லாமே விளங்கித்தானே காய்க்கணும். நீங்கள் தேவையில்லாம போடுங்க. அவர் உண்மையான விஷயத்தை காய்க்கிறார். கைதில யாரு உங்கள்ட்ட அங்க வடகாடு சந்தையில கிடக்குது. அதை வழி போய் உடைக்க வேணும். தேவையில் இருக்கு. அது மட்டும் வியாரே இல்லை. என்ன வியாரே இருக்குது சரிதானே? அன்றைக்கு வந்து அதிகமா அவசியலாண்டு இந்த குச்சோடு இருக்கிற மாவகலடி உங்களோட ஒரு சின்ன ரோட்டு வரதுல எந்த பெரிய வாகனங்களை விட்டு முழுக்க திருப்பி விட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா வரியில போட்டு அம்மாச்சி போட்டு வரியில போட்டுட்டு இந்தியாவில் ஒழுங்கு வாகனங்கள் மாவலடி போற அந்த ஒழுங்கு பெரிய வாகனங்கள் போலீஸ்காரன் வந்து 3-4 போலீஸ்காரன் வந்து வரியில போட்டு அம்மாச்சி ரெண்டு வருது. கொஞ்சத்தை அங்கால திருப்பி கொஞ்சத்தை இந்தியாவில் திருப்பி இந்த மாவலடி போற ரோட்டு எல்லாம் திருப்பி விட்டு அந்த பெரிய வாகனத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி அங்காடி திருப்பி பாக்கியை மட்டும் அதுக்கெல்லாம் விட்டுட்டு சுற்றியான சிரமப்பட்டது. ஆனா இதை வண்டியை வந்து போகக்கூடிய மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வண்டியை ஒழுங்கு செய்திருந்தா இவ்வளவு ஜனம் கஷ்டப்படுறது இல்லை. ஆடிய மாதத்துக்கு விரதத்துக்கு வந்த ஜனம் அந்த ஒழுங்கைக்கு 1 வருஷம் வாகனம் திருப்பி இல்லாம மினக்கிறது ஊட்டாக்கிற கிளம்பும் 2 வருஷம் கிளம்பும் பாக்கு போடப்பட்டது. பாக்கில உனக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு உங்க உனக்கு இல்ல திரு இல்ல அதெல்லாம் நடக்குது. எங்கட பிரச்சனை வந்து மாத பிளாக் ஆகணும் அந்த ஒழுங்கைக்க விட்டது. இந்த பாத திறக்காதனா எங்கட பிரச்சனை. ஏங்க பாத்துக்கு வாங்க வாங்க விட்டுருந்தா பாத பிளாக் ஆயிருக்கா. சரி அது என்ன விஷயம்? கேகேஸ் ரோட்ல மாதம் மனசாமி தாண்டி போயிருந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுவிட்டு ஆட்களை செக் பண்ணி பண்றதுக்காண்டி ஒரு பாதுகாப்பு மாதிரி அமைக்கப்பட்டது ரோட்ல. அது இப்பவும் அவன் சிசியா பேருந்து ஒரு மாதிரி நிக்குது. அதுல ஒரு நாளைக்கு ஒரு மொட்டைக்காரன் கொண்டு அடிச்சு செட் ஆகுறது அந்த மதில உடைக்குது. அது ஒரு சட்டை ஒரு அந்த மதிலா பேர் ரோட்ல வைக்கிறாங்க.
நாங்கள் கடை போடவே அதை உடைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்கோ சம்பந்தப்பட்ட அதை இல்ல, அது நாங்க அது அவரை- உடைக்கும் நாங்கள் உடைக்கணும் அதை உடைக்கும் அப்போ கடை மதியம் உடைக்கிறது வீதிகளில் நாங்கள் நேரத்தை வந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட கட்டாயத்திலும் அது நடக்குது மயான வீதியில நடக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கா ஓபிஎஸ் மேலே கண்டிப்பாக இருக்காது நீங்கள் அப்படி நடக்கீங்க. உங்கள்ட்ட கையெழுத்தை கொடுத்தாலே, கையெழுத்தை ஓய்ந்து கழிச்சுங்க. நான் வந்து பார்க்கிறேன். ஐடென்டி கார்டு போட்டோ காப்பி வேணும், உறுதி வேணும், போட்டோ காப்பி உறுதி ஒரிஜினல் வேணும், ஆள் போகணும், கையெழுத்து வைக்கணும், போக வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அவ்வளவு நீங்க கடன் கொடுத்தது. தற்காலிக மின்சாரம் 16 நாளைக்கு தான் கொடுக்குறேன். 14 வருஷத்துக்கு கொடுக்கிறார். தற்காலிக மின்சாரம் எடுக்கிறேன். நான் பேர் காட்டுமா 14 நாளைக்கு எடுக்கிறேன். காசு இவன் கட்டி 14 நாளைக்கு எடுக்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க காணி உரிமை அதுவும் இல்ல சம்பளம் எடுக்கணும். அந்த காணிக்கு தற்காலிக மின்சாரம் எடுக்கிறதுக்கு சம்பளம் எடுக்கணும். அந்த கீரிமலை 16 ஒரு 11 காட்டி இருக்கு வெண்டில